நேற்று அனிமி கமெண்ட்டில் பார்த்தா ஒரே அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் ஃபேன்ஸாக சுற்றிட்டு இருந்தானுங்க. ஏன்னு கேட்டால் ஏஓடி திரும்ப வந்துருச்சு, கன்னி சீரியஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. மாப்பா இந்த ஒரு பிக்சரை வந்துட்டு அப்லோட் பண்ணதுக்காக புரியல. ஏன்னா எனக்கும் புரியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்ன ஆச்சுன்னா மாப்பால நேற்று ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சரை காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபோட்டோ ட்ரீ கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆத்தரே சொல்லிட்டாரு அட்டாக் ஆன் டைட்டன் முடிஞ்சிருச்சு. அப்புறமா எதுக்கு இந்த நியூஸை கிளப்புனானுங்கன்னு தான் தெரியல. ஒரு தியரியில் என்ன சொல்கிறானுங்கன்னா, எரன் இறந்ததுக்கப்புறம் மிகாஸோட வாழ்க்கை என்னன்னு காமிப்பாங்கன்றானுங்க. இன்னொரு சைடு என்னடானா எரனை மீட்டு கொண்டு வர போகிறானுங்க, ஆர்மினை போட்டு தர போகிறானுங்களா. அடுத்து என்னடானா ரீஅனிமேஷன் பண்ண போகிறானுங்கன்னு தியரி சொல்கிறானுங்க. கேளுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரீஅனிமேஷன்லாம் தேவை கிடையாது. ஏன்னா ஏஓடியோட அனிமேஷன் ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு டைமில் எனக்கு போய் நம்ம எரன் சண்டை போடுறதை காட்டுறது கேவலமாக போயிடும் அட்டாக் ஆன் டைட்டன். ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதை வீணாக்கிறாதீங்க. ஏன்னா நருட்டோன்னு ஒரு பிளாக் பஸ்டர் எடுத்துகிட்டு அதை அப்படியே நருட்டோட பையன் பொருட்டு வரான்டா கடை போகிறான்டா அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோவை வீணாக்கியிருப்பானுங்க. அது மாதிரி அட்டாக் ஆன் டைட்டனையும் பண்ணாதீங்கன்றேன். அனிமேஷனும் அட்டாக் ஆன் டைட்டனில் நல்லாயிருக்கு, ஸ்டோரியோட எண்டிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எண்டிங்கில் எரன் சேர்த்துட்டா அது கொஞ்சம் சேடான விஷயந்தான். அதுக்குன்னு இவங்க மறுபடியும் வந்துட்டு எரனை வந்துட்டு கொண்டு வரதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எரன் செத்து ஒபிட்டோட எரனை கம்பேர் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எரன் உயிரோட வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏஓடி முடிஞ்சு போச்சு. மிகாஸோட லைஃப் ஸ்டோரி மட்டும் சொல்லிடாதீங்கடா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பாவும் ரிசல்ட் வந்துட்டு சொல்லிடுவானுங்க. நாங்கள் ஏஓடி இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம், ரீஅனிமேஷன் பண்ண போகிறோம், கண்டினியூ சீரியஸ் பண்ண போகிறோம்னு எதாவது ஒன்று சொல்லிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச ரீஅனிமேஷனாக தான் இருக்கணும். ஏன்னா கண்டினியூ சீரியஸ் பண்ணால் கேவலமாக போயிடும்னு அவனுங்களுக்கே தெரியும். எதாலும் பண்ணாதீங்கடா, எரன் செத்தபடியே இருக்கட்டும். நைட்டு 9 மணிக்கு மேலே தாங்க தெரியும் என்ன விவரம்னு. அவ்வளோதான் எரன் செத்துட்டான். ஹிஸ் டைட், ஏஓடி இஸ் ஃபினிஷ். ஒன்றும் பண்ண முடியாது. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, எரன் செத்தது தான். மிகாஸா தனியாக இருந்தது தான், செத்தது தான். நம்ம எரன் இஸ் டைடு, ஏஓடி இஸ் ஃபினிஷ். ஒன்லி அனிமேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எரன் செத்துட்டான், முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் எரன். நான் யார் இறைவா, விடைத்தா இறைவா.